நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றில் அடுத்து வந்து ஒழிக்கப் போவது ஒரு சிறுகதை. இந்த கதையை எழுதியவர் தாயத்திலிருந்து எங்கள் கலையத்து அறிவிப்பாளர் ஆர்ஜி பாவலர் தயாளினி சிவநாதன். அன்பு சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் அல்ல சிறுகதைக்குள் செல்கின்றேன். சிறுகதை முற்றத்து தென்னை. அன்று அதிகாலை குயில் ஊசி எங்கும் ஒழிக்க, பறவைகள் விடியலில் குதுகளிக்க, கறவைகள் கற்றினை கதறி அழைக்க, மில்லு கீழ் ஓணமும் சிவந்த மேலூந்த தினமும் அந்த காலை வேளை ரசிக்கும் முத்தன் தனது வளமையான இருப்பிடத்திலே வந்து அமர்ந்து கொண்டார். தனது 75 வயதில் நினைவில் இருக்கும் தேவார பதிகங்களை கண்களை மூடிக்கொண்டே பாடிக்கொண்டிருந்தவரை மனைவி ராணியின் கையில் இருந்த தேநீரின் ஆவியே கண் விழிக்கச் செய்தது. தேநீரை கையில் வாங்கி முத்தன் அவளையும் தன் அருகில் அமரச் சொன்னார். ஓடோடி வேலை செய்யும் ராணியும் கணவனின் வார்த்தைக்கு பணிந்தவளாய் அருகிலே அமர்ந்து கொண்டார். பெற்ற பிள்ளைகள் திருமணமாகி தத்தம் பொறுப்புகளின் நிமித்தம் வெளியூர்கள் வசிக்க, தனிமையிலேயே இருக்கும் முத்தனும் ராணியும் தினமும் தம் மனத்தில் உள்ளவற்றை பகிர்ந்து கொள்வதை வளமையாக்கி இருந்தனர். பொடி போட்டவளை நிக்க வச்சு பார்க்கையில நெஞ்சுக்குள்ள இனிக்க தடி பக்குவமாயின செதுக்கிய பரமனையும் போற்றணுமே. சிக்கிவிட்ட உனக்குள்ளே சிவத்த மச்சான் நான் தாண்டி, சொக்க வைக்கும் கண்ணழகில் சொக்கு பொடி போட்டவளை நிக்க வச்சு பார்க்கையில நெஞ்சுக்குள்ள இனிக்க தடி பக்குவமாயின செதுக்கிய பரமனையும் போற்றணுமே. சிக்கிவிட்ட உனக்குள்ளே. முத்தன் தனது விளவினில் பார்த்து பார்த்து வளர்த்து தின்னும் பிள்ளைகள் அவர்களை பார்த்து தலையசைத்து கொண்டிருந்தன. காற்றில் அசைந்தாடும் தின்னும் பிள்ளைகள் மெல்ல மெல்ல வளர்ந்து நிற்பதை பார்த்த முத்தனுக்கு தனது பழைய நினைவுகள் கண்முன்னே தோன்றியது. ஒரு முறை தன்னை மறந்து வெளிநீர் சொரிந்து விட்டார். நாம் பெற்ற பிள்ளைகள் போல தினமும் பேசி பேசி மகிழ்ந்த தென்னை கண்டுகளுக்கு முன்னால் நின்று வாட்டமுள்ள பிள்ளைகளின் முகவாட்டம் கண்டு நோய் அறியும் தாய் போல முத்தனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டார். மனமுடைந்து போன முத்தன் பிள்ளையின் நோயை கண்டறியும் வைத்தியரை தேடி நோயை கண்டறிந்து அதற்கான மருந்துகளையும் செய்ததோடு அங்கிருந்து கவனித்து உயிர்ப்பித்து விட்டதை எண்ணி கொண்டிருக்கையில் அவரது சிந்தனையை கலைப்பது போல அந்த மரத்தில் இருந்து தொம் என்ற சத்தத்துடன் விழுந்தது தேங்காய். பார்த்து சிரித்து கொண்டே முத்தன் மனைவியிடம், நாங்கள் கண்ணும் கருத்துமாய் கவனித்ததற்கு நன்றி கடனாய் செய்கிறது பார்த்தாயா என்று கூறினார். மனைவியும் கணவன் கூறியதை கேட்டுக்கொண்டு அந்த தேங்காயை நோக்குகின்றான். வாழும் இதயமணி சித்திரத்தேரோ சிவண்டு கட்டழகோ முத்திரை காட்டும் முழுமதி பெண்ணோ இத்தரை வண்ணம் இரட்டிக்க வந்தாயோ சுற்றும் பூமிக்கு சக்கரமானாயோ உனக்கென மட்டும் வாழும் இதயமடி. சோலைக்குள் வந்தாய் சுழலும் வேளையிலே காலை தென்றலில் கண் சினித்தி நின்றாய். சாலையோரம் போகையிலே சாடை காட்டி அழைத்தாய். இவ்வாறே நாட்கள் வாரங்கள் மாதங்களாக நகர்ந்து கொண்டிருக்க,
வெளியூரில் வசித்து வந்த பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் விடுமுறையை கழிப்பதற்காக முத்தன் வீட்டில் நிறைந்தனர். முத்தன் ராணியன் ஐயையோ ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. வளவினுள் இருந்து பயன் தரும் மரங்கள், பழங்கள், காய்கள், இளநீர் என அவர்களுக்கு ஆசை தீர்க்க கொடுத்தனர். பேர குழந்தைகளின் மழலை மொழிகளில் இன்புற்று இருந்தார். நேரம் போகுது தெரியாமல் பேசி களிப்புற்றனர். மனத்திலே மையலாய் மங்கையுனை வைத்தே நினைவுகள் நீயாகி நித்தமும் வலம் வந்தே உனக்கென மட்டுமே உருகும் இதயமடி கனவென்றி நீயும் கண் முன்னே வந்திடடி உனக்கென மட்டும் வாழும் இதயமடி. இதுதான் அவரின் முதலும் இறுதியுமான மகிழ்ச்சி என்பதை யாரும் உணர்ந்திருக்கவில்லை. விடுமுறையில் வந்தவர்கள் மீண்டும் திரும்பும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்களுக்கு வெளியூர் கொண்டு செல்வதற்கான பொருட்கள் எல்லாம் தயார் செய்து முடித்தார்கள். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் முத்தனையும் ராணியையும் இருக்க அணைத்து முத்தமிட்டு விடைபெற்று சென்றனர். வீடே அமைதியானது. ஆனந்த வெள்ளத்தில் நீந்திய முத்தனுக்கு அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மனதில் அழுது அழுது தன்னிலை மறந்து நோய்வாய்ப்பட்டார். வீடுமாக அவர் நிலையானது. மேலும் மேலும் அவர் நோய் கூடிக்கொண்டே போனது. வைத்தியர்களுக்கு தம்மலான முயற்சிகளை செய்தனர். இறுதியில் வைத்தியர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். வந்திடும் மரணம் 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 மனிதன் வாழ்வில் மரணம் தரும். அன்று அந்த முற்றத்து தென்னையில் இருந்து ஒரே ஒரு தேங்காயும் விழுந்தது. முத்தனின் மூச்சும் நின்றது. முத்தனின் மூச்சு நின்றது. ஆற்றிலிருந்து அந்த முற்றத்துக்கு தென்னையும் தன்னிலை மறந்து மடந்தையாகி போனது. அற்புதமான சிறு கதையை தந்த அன்பு தயாளினி சிவநாதன் உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொண்டு விடைபெறும் நான் ஆர்ஜிஆர் மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. ஆண்டவன் அடியில் இன்று மரணம் 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 மனிதன் வாழ்வில் மரணம் தருணம் தெரியா மரணம் தானாய் வந்திடும் மரணம் 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 மனிதன் வாழ்வில் மரணம் தருணம் தெரியா மரணம் தானாய் வந்திடும் மரணம். அண்டினால் ஆண்டு செல்வோம், அறமது விதைத்து வைப்போம், என்பதோல் கொண்ட உடலை நற்பண்பினால் நிறைப்போம். தன்னலம் மற்ற வாழ்வில் தடமது பதித்து செல்வோம், இன்ப துன்ப வாழ்வினை இப்புவியில் விட்டு செல்வோம். மரணம் 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 மனிதன் வாழ்வில் மரணம் தருணம் தெரியா
மரணனம்